இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மான்வாவோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் எம்பையரோட நெகோஷியேட்டரும் ஓல்வினை வந்து என்ன அப்படின்னா அங்கே உள்ள வரா. உள்ளே வந்து பார்க்கும்போது சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கும்பலாக வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அங்கே ஏன் மக்கள் எல்லாம் கும்பலாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஃபரி மேக்ஸ் போட்டி வச்சிருக்காரு. மேக்ஸ் போட்டியா என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அங்கே உள்ளே போனாக்கா ஹீரோ வந்து அவருக்கு ஒரு விஷ் தருவாராம். ஸோ அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படி சொன்னது அவன் நிற்கிறான். பரவாயில்ல இதில் ஜெயிச்சாலே போதும், நாம எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, நாமளும் அங்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா எல்லாரும் அந்த இத வந்து என்ன பண்ணுவோம் பேரு பரிட்சை எழுதிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்க்குறான், பரவால்ல இந்த சிட்டில வந்து என்ன பண்ணா அதிக அளவு மேக்ஸ் நாலேட்ஜ் வந்தா தான் நெறைய ஆளுங்க புத்திசாலியான ஆளுங்க வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டி உண்மையாவே பெருசாயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தன் வந்து பேப்பர் எடுத்துட்டு வரான். நான் தான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது? என்ன எழுதியிருக்க? இதுல ஒண்ணுமே எழுதலடா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இதுல இப்ப ஒண்ணுமே புரியல. நீங்க டிப்ரிசியேஷனு அது இதுன்னு என்னென்னமோ எழுதியிருக்கீங்க. எனக்கு அத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இத பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா அப்புறம் ஏன்டா எழுத வந்த? அப்படிங்கும்போது, இல்ல நீங்க இதுல என்னென்னமோ எழுதியிருக்கீங்க. வாராக்கடன் அது இதுன்னு என்னென்னமோ எழுதியிருக்கீங்க. எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன்டா டிப்ரிசியேஷனு அது இதுன்னு இருந்தா தான்டா இந்த அக்கவுண்டிங் நாலேட்ஜ் இதா இருந்து அதுக்கப்புறமேட்டு தான்டா அக்கவுண்டிங்க மாத்த முடியும். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க யாருமே வந்து வரமாட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இதில பார்க்கும்போது, "நீங்க எனக்கு வந்து ஒரு 8 வயசு பொண்ணு இருக்கா. அத நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட விஷயங்கும்போது, போய் முதல்ல அந்த இத சொன்னவன போய் முதல்ல சிறையில அடைங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு அவர கடுப்பா பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அவ வந்து இந்த மாரி "நான் இங்க ஒரு டூரிஸ்ட்டு. நான் வந்து இந்த பரீட்சை எழுதலாமா?" அப்படிங்கையில, "ஆ எழுதலாம். எல்ஃப தவிர யார் வேணா இந்த இடத்துல இந்த பரீட்சை எழுதலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் எழுதுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போய் எழுத ஆரம்பிக்கிறா. பரவால்ல. இவன் அக்கவுண்டிங்க பத்தி தான் எழுதியிருக்கான். அப்பன்னா இவனும் மத்த நோபல்ஸ் மாரி ஃபினான்ஷியல் ஃப்ராடா தான் இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்பன்னா அங்க பார்த்துட்டு இருக்கையில இவ பார்க்குறா. சரி, ஓகே நம்ம இந்த ஆன்ஸர் எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஆன்ஸர் ஷீட்ட அப்புறமேட்டு வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறார். பரவாயில்லையே எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்பன்னா இதுல வந்து என்ன அப்பன்னா நல்ல நல்ல ஆன்ஸரா தான் எழுதியிருக்கா. கரெக்ட்டா தான் எழுதியிருக்கா. இத யார் எழுதுனது? ஓகே. அ அவள சீக்கிரம் வந்து பார்க்க சொல்லுங்க. இத எழுதுனது வந்து என்ன அப்பன்னா ஆன்ஸர் கரெக்ட்டு அந்த ஆள கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து வந்துறா. வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நான் தான் எழுதியிருக்கேன். "நீ யாரு? நீ எல்லாமே கரெக்ட்டா தான் எழுதியிருக்க. நீ எங்கேருந்து வர?" அப்ப நான் ஓவர் சேம்பையால வரேன்னு சொன்னதும், அது சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ்லாம் கேட்டுட்டு அவள அரெஸ்ட் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. அவ வந்து பார்த்துட்டு ஹீரோ வந்து சொல்றாரு, "வேணாம், வேணாம் ஒண்ணும் சொல்லாத. நீ எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ண வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, ஓகே. நெகோஷியேட் தானே. சரி ஓகே பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோவோட மேன்ஷன்ல அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கும்போது, அவன் சொல்றான், "இந்த மாரி நான் என் பேர்லேருந்து வந்திருக்கேன். நீங்க வந்து என்ன அப்புறம் அந்த டியூக்க வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க வந்து அவர ரிலீஸ் பண்ணி உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்." அப்படி சொல்லி ஹீரோ வந்து அவருடைய எபிலிட்டிய யூஸ் பண்றாரு. எபிலிட்டி யூஸ் பண்ணி அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது மேத்ஸ்ல வந்து நெறைய நாலேட்ஜ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு, "சரி ஓகே. நீ சொன்ன மாரி தான் டியூக்க விடுவிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நீங்க அவர விடுவிச்சுருங்க. விடுவிச்சீங்கன்னா உங்களுக்கு நெறைய கோல்டு காயின் கெடைக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "அத பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவ யோசிக்கிறா, "போச்சு ஒரு வேள அவர் அந்த இடத்தையே கேட்க போறாரோ?" நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறத, இல்ல எனக்கு அந்த இடம்லாம் தேவையில்ல. எனக்கு என்ன தேவைன்னா, அது நீ தான். நீ தான் வந்து என்ன அப்பனா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கைய காமிக்கிறாரு. உடனே அவ இருந்துட்டு, என்ன நீங்க விளையாடுறீங்களா? நான் எதுக்கு உங்களுக்கு? அப்படிங்களா, ஆமா. நீ தான் வந்து என்ன அப்பனா எனக்கு வேணும். நீங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன மெய்டா எஸ்கேப் எடுக்க பார்க்குறீங்களா? நான் ஒரு நோபல். என்னைய நீங்க எப்படி வந்து மெய்டா வந்து எடுக்கலாம்? இந்த மாரி விளையாட்டுலாம் எனக்கு பிடிக்காது. நான் விளையாடலாம் இல்ல. சீரியஸா தான் சொல்றேன். கண்டிப்பா நீ வந்து என்ட்ட வேலைக்கு சேர்ந்துரு. நான் உங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து எந்த மெய்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு. என்ன மெய்டாலாம் வேணாம். நீ என்கிட்ட இருக்க அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு. இந்த சிட்டிய வந்து என்ன அப்டின்னா, அக்கவுண்டிங் மூலியமா தான் வந்து என்ன அப்டின்னா இது பண்ண முடியும். அக்கவுண்ட்ஸ் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது. உன்னோட நாலேட்ஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்டிங்கல. நீங்க சொல்றது யோசிக்கிற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் என்னால முடியாது. எனக்கு அங்க நெறைய காரணம் இருக்கு. அ சரி ஓகே. உனக்கு என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க ஒரு விஷ் குடுத்தீங்க. அத மறந்துறாதீங்க. உங்களோட விஷ் நிறைவேத்துங்க. எனக்கு அந்த ஆள வந்து என்ன அப்பலாம் கூட்டி போணும். அதுதான் என்னோட விஷ் அப்படின்னு சொல்லும்போது, இவனும் சரி ஓகே போ. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர கூப்பிட்டு சீக்கிரம் அந்த ஆள வந்து என்ன அப்பன்னா, அந்த டியூக்க வந்து என்ன அப்பன்னா கூட்டு வாங்க. அவள வந்து அப்புறம் இவங்க கூட அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு, பரவால்ல. இருந்தாலும் நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவ. சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கேரேஜ்ல அந்த டியூக்க வந்து என்ன அப்டின்னா கூட்டிட்டு போயிட்டுருங்க. அப்ப அந்த ஆளு விஷயம் என்ன அவிங்க ஒழுங்காவே நடத்தல. நான் அங்க போனதுக்கப்புறம் பெரிய படை எடுத்துட்டு வந்து திரும்ப மறுபடியும் அவிங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்டின்னு. இவன் வந்துட்டு, இவன் இப்ப தான் தோத்து போனான். திரும்பவும் மறுபடியும் போருக்கும் அப்டி இப்டிங்கிறான். ஆமா. இந்த கேரேஜே ரொம்ப மோசமா இருக்கு. என்ன நீ எடுத்து வந்திருக்க? அப்டின்னு அவ பார்த்துட்டு என்னடா இருந்தாலும் இப்டி சொல்றா. நான் மட்டும் போயிட்டு உன்னைய பத்தி நான் கண்டிப்பா ரிப்போர்ட் பண்றேன் பாரு. நீ ஒழுங்காவே இல்ல பண்ணிற. இந்த ஆள் ஏன் கத்திக்கிட்டே இருக்கான்? அப்டின்னு அச்சோ! இந்த கேரேஜ் நல்லாவே இல்ல அப்டிங்கையில ஒரு சோல்ஜர் வந்துட்டு, நாம இன்னைக்கு நைட் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்டி சொல்லும்போது சரி ஓகே. நைட் நம்ம ட்ராவல் பண்றது நல்லதில்ல. இந்த ஓடைக்கிட்ட வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கல.
அ சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஆள் என்ன அப்பன்னா பார்க்குறான். சடனா பார்க்கும்போது ஒரு மெய்ட வந்து பார்த்துட்டு, "எப்பா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. பையனே வந்து என்ன அப்பன்னா என் கூட இன்னைக்கு வந்துரு. அப்பன்னா என்னை விட்டுருங்க. என்னாலலாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "நீ இத ரெஃப்யூஸ் பண்ற இடத்துல இல்ல. மரியாதையா வந்து என்ன அப்பன்னா என் கூட வந்து என்ன அப்பன்னா இன்னைக்கு வந்துரு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கையில, அவள வந்து என்ன பண்ணா அப்படியே தட்டியே விட்டு விட்டு வரான். உடனே ஓல்வினா வந்துட்டு, "இங்க பாருங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இந்த இடத்துல நம்ம போயாகணும். இது ஒண்ணும் இந்த இடம் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு இத பத்தி ஒரு மயிரும் தெரியாது. எனக்கு தெரியும். நீ வாய மூடு." அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு யாரோ ஒருத்தன் ஷேடோலேருந்து வந்து என்ன அப்படின்னா கடக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலேயே வந்து என்ன அப்படின்னா குத்தி, அந்த டியூக்க வந்து என்ன அப்படின்னா கொன்னுடுறான். அவன் அப்படியே வலியிலேயே கத்திட்டு நெஞ்சில குத்தி செத்துடுறான். அடுத்ததா வந்து என்ன அப்பன்னா, "நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் வந்து என்ன அப்பன்னா, உள்வினியாவ பார்த்து சொல்றான். உடனே அவ வந்துட்டு, "போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து என்ன அப்பன்னா தப்பிச்சு ஓடுறதுக்காக வந்து பார்க்குறான். அந்த அசாசின் வந்து என்ன அப்பன்னா சுத்தி முத்தி இருக்கிறவங்க அவங்க ஆளுங்கள வந்து பார்த்துட்டு, "சீக்கிரம் அவள வந்து என்ன அப்பன்னா புடிங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவளும் அந்த மெய்டும் வந்து என்ன அப்பன்னா அங்கருந்து தப்பிச்சு ஓட வந்து என்ன அப்பன்னா பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து என்ன அப்பன்னா, அந்த இடத்துலருந்து தப்பிச்சு ஓடிட்டு சோல்ஜர்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு சோல்ஜர்ஸ்லாம் "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கன்னு இந்த மாரி யாரோ ஒரு அசாசின் வந்து வந்திருக்கான். அவன் வந்து என்ன அப்படின்னா, "அந்த டியூக்க வந்து கொன்னுட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல நீங்க என்ன பண்ணா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தா அந்த அசாசின் வந்து வந்துருவான். அவன் வந்துட்டு சொல்லுவான், "பரவால்ல, நீங்க எல்லாரும் என்னோட வேலைய வந்து என்ன பண்ணா சுலபமாக்கிட்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணா ஒரே இடத்துல இருக்கிறனால எனக்கு வந்து என்ன பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஈஸியா உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல கொன்னுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். அவன் சிரிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது வந்து என்ன அப்பன்னா, அவன் வந்துட்டு "சீக்கிரம் எல்லாரும் வந்து என்ன பண்ண வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பின்னாடியே வந்து என்ன பண்ணா ஓவர்ஸ் எம்பியோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. "ஏய் யாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணா இந்த இடத்தோட இந்த ஓவர்ஸ் எம்பியோட சோல்ஜர்ஸ் தானே. ஏன் நீங்க என்ன பண்ண எங்கள வந்து இது பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது, "ஓவர்ஸ் எம்பையரோட சோல்ஜர்ஸா இருந்தாலும், நாங்க உங்களோட அசாசின் தான். எம்பையருக்கு வந்து என்ன பண்ணா இப்போ ஒரு போர் தான் தேவ. நீங்க எல்லாரும் இப்போ உயிரோட போனா அது நல்லதில்ல. என்னாச்சு? போச்சு. ஒருவேளை இதுக்கு தான் பாலிடிக்ஸ்ல உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ?" அவன் சொல்றான், "நீங்க எல்லாரும் செத்து போனாலே போதும். அத வச்சு அந்த கண்ட்ரில வந்து எப்படின்னா ஒரு வாரத்த நிர்ணயிச்சுக்கலாம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா வேணும். இப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னா செத்து போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி வந்து என்ன அப்படின்னா படையெடுக்க சொல்றான். உடனே அவன் வந்துட்டு, "இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா என்ன இந்த உள்ள வர வேணாம் அப்படின்னு. இது ரொம்ப மோசமானதா இருக்கும். இப்படிதான் வந்து என்ன அப்படின்னா நான் கடைசியா வந்து சாக போறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோவோட வாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா சடனா கேட்குது. ஹீரோ வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, "எனக்கு இப்படி நடக்கும்னு தான் தெரியும். இதனால தான் நான் பின்னாடியே வரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ பார்த்துட்டு, "என்னாச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோ வந்து உள்ள வந்துர்றார். உள்ள வந்துட்டு, "என்னாச்சு? உங்களோட சோல்ஜர்ஸ நீங்களே வந்து என்ன அப்படின்னா கொல்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கையில, "இவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா அசாசின் அந்த டியூக்கையும் வேற வந்து என்ன அப்படின்னா கொன்னுட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க எப்படி வந்து என்ன பண்ணா உன்ன வந்து போக விடுவாங்கன்னு நீ நினைக்கிற? நீ இத பத்தி எதுவுமே யோசிக்கலையா?" அப்படி சொல்லும்போது, "அப்ப இவருக்கு எல்லாமே வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கு." அப்படிங்கிற "ஆமா. எப்படி என்ன அப்படின்னா போர் தான் வந்து என்ன பண்ணா உங்க எம்பையருக்கு விருப்பமா இருந்தாலும் பரவால்ல." அப்படினால, "சரி ஓகே. இவன் வந்துட்டான்னு தெரியும். இவனையும் வந்து என்ன அப்படின்னா சேர்த்தே கொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து அப்படின்னா முன்னாடி வந்து மார்ச் பண்ணி ஹீரோவ கொல்றதுக்காக வந்து என்ன பண்ண வராய்ங்க. ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம ரொசாலின் அவளோட பேர கூவி அவ டம்முனு கீழ இறங்கி வந்து குதிக்கிறான். குதிச்சுட்டு அவளோட ஸ்பியர வந்து என்ன பண்ணா எடுத்துட்டு அவளோட பொசிஷன்ல இது பண்ணி உள்ள போய் மார்ச் பண்ணி உள்ள இருக்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணா கொல்றதுக்காக வேகமா உள்ள போறான். அவளோட அந்த ஈட்டியே வந்து என்ன பண்ணா எல்லாத்தோட ஸ்வாட்ஸையும் பட்டு பட்டுன்னு உடைக்குது. உடைச்சிட்டு உள்ள போய் எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு போட்டு தள்ளிட்டு ரத்த வெள்ளத்துல வந்து என்ன பண்ணா எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தவனோட கை, காலு, தலை எல்லாமே பிச்சு பிச்சு பறந்து போய்க்கிட்டே இருக்கு. உடனே வந்துட்டு, "என்னடா ஆச்சு? இவன் என்னடா இப்படி கொலை பண்றா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, அவன் வந்துட்டு, "இவ ஒரு ஆள் தான். சீக்கிரம் வந்து என்ன பண்ணா இவள கொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போதே, அவன் தலைக்கு மேல வந்து என்ன பண்ணா பறந்து வந்து மட்டுன்னு வந்து என்ன பண்ணா அடிக்கிறதுக்கு வரான். இன்னொரு பக்கம் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணா குத்துறதுக்கு வரும்போதே, அதையும் டாட்ஜ் பண்ணி அவன் உடம்புல வந்து என்ன பண்ணா பாதி இத அப்படியே ஃபுல்லா வெட்டிருவான். வெட்டிட்டு, "சீக்கிரம் நீ மிஸ் பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து என்ன பண்ணா திரும்ப அடிக்கிறதுக்காக வருவான். திரும்பியும் அவ கையிலேயே வந்து என்ன பண்ணா ஒரு தலையில ஒரு குறி வைக்கிறத கைய வச்சு என்ன பண்ணா தடுத்துக்குவான். "சீக்கிரம் நீ சரணடைஞ்சிரு. என்னால சரணம்லாம் அடைய முடியாது. உன்னால என்ன முடியுமோ அத பண்ணிக்க." அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வந்து ஒரு ஜம்ப் வந்து அடிக்கிறான். அடிச்சு அவன்கிட்ட இருக்க ஈட்டிய வச்சு அவனோட கழுத்துக்கு வந்து என்ன பண்ணா குறி வச்சு, கழுத்துல வந்து என்ன பண்ணா அவன வந்து என்ன பண்ணா குத்திடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் வந்து கொஞ்சம் தப்பிச்சிடுறான். தப்பிச்சிருக்கும்போது மித்த சோழன்லாம் போச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம். இவ ரொம்ப மோசமானவளா இருக்கா. இவ என்ன பண்ண போறா? அப்படிங்கலாம் அவனோட ஷோல்டர்ல வந்து என்ன அப்படின்னா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? நீ வந்து என்ன அப்படின்னா மரியாதையா சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் எல்லா சோல்ஜர்ஸும் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்க இத கீழ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தும்போது எல்லாரும் அவன்கிட்ட கீழ போட்டுர்றாய்ங்க. இவன "ஏய் என்னடா நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் நீங்கலாம் உங்க வாள எடுங்க. சண்ட போடுங்க." அப்படின்னு சொல்லும்போது ரோசன் வந்துட்டு, "நான் இவங்கள பிடிச்சுட்டேன்.
இவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அந்த அசாசின் வந்துடுறான். அசாசினையும் புடிச்சிட்டோனே, "என்னைய நீ கொன்னுன்னா கொன்னுரு. நான் உன்கிட்ட என்ன அப்படின்னா உயிருக்கா பிச்சை கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன்" அப்படிங்கிற. "தம்பி உன்னைய கொல்லணுங்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. நீ என்ன பண்ற? உயிரோடயே போற. உயிரோட போய் உங்க எம்பையர்ட்ட சொல்ற. இந்த மாரி வந்து அப்படின்னா போர் வேணும்னா பரவால்ல. நீங்க வந்து போருக்கே வந்து என்ன அப்படின்னா வந்து இது பண்ணுங்க. நான் அது எல்லாத்துக்கும் தயார் இருக்கேன்." "ஏய் என்ன நீ விளையாடுறியா? என்னைய நீ உயிரோட விட்டன்னா இதுதான் உன்னோட ரெக்ரெட்டா இருக்கும். நீ என்ன உயிரோட விட்டதுக்காக கண்டிப்பா நீ ரிக்ரெட் பண்ணுவ" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். உங்க எம்பையருக்கு வந்து என்ன பண்ணா போர் தேவ அப்படிங்கும்போது, அந்த போருக்கு அவங்களுக்கு கரெக்ட்டான பதிலடிய குடுக்குறதுக்கு என்னால முடியும்" அப்படின்னு சொல்லி, "இதுதான் உன் பதில்னா, அதையே நான் போய் சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போறதுக்காக வந்து பார்க்குறான். நான் வந்து பார்க்குறேன், "இவன உயிரோட விடுறீங்களே, இது பரவாயில்லையா? உங்களால சமாளிக்க முடியுமா?" "கண்டிப்பா. இவன மாரி ஆளலாம் என்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த வில்வினியன்ட்ட வந்து சொல்றான். "நீ வந்து என்ன பண்ண, இனிமே அங்கிட்டும் போக முடியாது. கண்டிப்பா நீ வந்து என்ன அப்பன்னா, இப்ப என்னோட சிட்டிக்கு தான் வந்தாகணும். சரி நீ என்னோட சிட்டிக்கு வர தயாரா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது, சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவளும் வந்து என்ன அப்பன்னா, ஹீரோவோட அவரோட சிட்டிக்கு வந்து என்ன அப்பன்னா வரதுக்காக ஒத்துக்கிறா. உடனே அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி சீக்கிரம் இந்த சோல்ஜர்ஸையும் வந்து என்ன அப்பன்னா, சிறை கைதியா புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள அங்கருந்து கூட்டு போறாங்க. உடனே ஒரு டார்க்கான சிறைக்கு வந்து என்ன அப்பன்னா, கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ வந்து பார்க்குறா, போச்சு. நம்மள சிறையில வந்து போட்டு கொல்ல போறாய்ங்க. நம்ம சிறையில தான் வந்து என்ன அப்பன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன சிறையில தான் வைக்க போறீங்களா? இல்ல, இல்ல. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போனா, அங்க வந்து என்ன பண்ணா, ஒரே மேக்ஸ் புத்தகம், ஒரு அபாஸ்கஸ் அந்த இதெல்லாம் கூட வந்து இருக்கும். சரி நான் வந்து அத பார்த்தேனப்பா என்னால முடியல. இத எத்தன வாட்டி பண்ணாலும் என்னால முடிய மாட்டேங்குது. என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன பண்ணாங்க, பதட்டத்துல இருக்கும்போது, இங்க பார்த்தியா இந்த இதுதான் உன்னோட வேல. இந்த ஃபினான்சிங், அக்கவுண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அதே நேரத்தில அக்கவுண்டிங்கில ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதும். அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன சொல்றீங்க? இத எப்படி என்னால செய்ய முடியும்? அப்படிங்கிற "உன்னால முடியும்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மேன்ஷன்ல வந்து பார்க்கும்போது, அவ வந்து என்ன பண்ணா, நெறைய புக்ஸ தூக்கிட்டு வந்து என்ன பண்ணா, கீழ வந்து விழுவுறா. "என்னால முடியல" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் 3 நாள்ல எல் குயின் வந்துருவாங்க. அவங்கள நான் பார்க்க போயிட்டு இந்த இத காமிக்கணும். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணா, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிரு. அப்படின்னா தான் எல்லா இதுவும் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கையில நீங்க இங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஆனா எனக்கு வேற வேலை இருக்கு. நான் போய் எங்க அப்பாவ வந்து என்ன பண்ண காப்பாத்தணும். அவர சிறையில வந்து வச்சிருக்காங்க. நான் இங்கேயே இருந்தேன்னா கண்டிப்பா அவள கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. அதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற நான் வேணா உங்க அப்பாவ அங்கருந்து நான் காப்பாத்தி கூட்டு வரேன். அப்படின்னு சொல்லும்போது உங்களால அது முடியுமா? ஏன்னா ஒரு மாசான ஒரு நெகோஷியேட்டர். என்னால எல்லா விஷயங்களும் முடியும். அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லும்போது, சரி நீங்க இருந்தாலும் அதுக்கு என்ன எதிர்பார்க்கீங்க? நீ என்னோட சிட்டியோட பிரஜையா மாறிரு. ஆனா, அது ஓவர்ஸ் என் பேருக்கே துரோகம் பண்ற மாரி இருக்கும்ல, அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வேணா அத பத்தி கவலைப்பட வேணாம். என்னோட சிட்டிக்கு நீ வந்து என்ன பண்ண பிரஜையா மாறிரு. ஏன்னா வந்து என்ன பண்ண என்னோட ஆளா ஆகாத யாருக்கும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நீ மட்டும் என்னோட சிட்டிக்கு வந்து பிரஜையா மாறிட்டு, எனக்கு நீ வந்து என்ன பண்ண ஒர்க் பண்ற ஆளா மாறிடு. "என்னது உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆமா நீ எனக்கு வந்து என்ன பண்ண ஒர்க் பண்ற ஆளா மாறிரு. அப்படி நீ மாறிட்ட அப்படின்னா, அந்த ஓவர்ஸ் என் பேருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. உங்க அப்பாவையும் நான் வந்து என்ன அப்ப நான் காப்பாத்திருவேன். ஸோ, அதனால வந்து என்ன பண்ண நீ எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கும்போது ஆனா இருந்தாலும் அவிங்க சண்டை போட வருவாய்ங்கல்ல, அப்ப கண்டிப்பா நான் அவிங்கள எல்லாத்தையும் சரிபாத்துக்குவேன். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த ஒர்க் பண்ற அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் வந்து அப்படின்னா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காய்ங்க. உடனே அத சூப்பர்வைசர் ஒருத்தன் வந்து பார்க்குறான். பரவால்ல வேலையெல்லாம் ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஒருத்தன் வந்து அந்த ஒர்க்கர வந்து சக்கு சக்குன்னு சாட்டையால அடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ணா அவன சாட்டையால அடிக்கிறான்? அவன் குடும்பம், குழந்தைங்க எல்லாமே செத்துட்டாங்க. அதுக்கு அந்த ஓவர் எம்பி தான் காரணம். அதனால தான் சரி நான் போய் அவன அடிக்க வேணாம் நீ ஒண்ணும் அடிக்க வேணாம் சொல்லல. அவிங்க மட்டும் இங்க வரையில என்ன ரொம்ப இதாவது பண்ணாய்ங்க. அவிங்க வரையிலயும் வந்து எப்படின்னா பயங்கரமா தானே வந்தாய்ங்க. அவிங்க சாகாத வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா வேலையெல்லாம் முடியட்டும். எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு எவ்வளோ நேரம் சாப்பாடு குடுக்குறீங்க? 3 வேள சோறு 8 மணி நேரம் வேல. இன்னொரு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வேலைய சீக்கிரம் முடிங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடுத்து எல்ஃப் குயின பார்க்கறதுக்காக அங்க போறாரு. அங்க போய் தான் அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து காண்பிக்கையில அந்த எல்ஃப் குயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இதுல ஆனா என்னமோ ஒண்ணு எனக்கு சந்தேகமா இருக்கிற மாரியே இருக்கு. இருந்தாலும் என்னன்னு ஒண்ணும் தெரியல. சரி ஓகே. இருந்தாலும் உங்கள நான் ஃபுல்லா நம்புறேன். நீங்க சொன்ன மாரியே எல்லா வேலையும் கரெக்ட்டா முடிச்சிருங்க. அந்த நோட்ல போட்டுருக்க மாரி தானே எல்லாம் இருக்கு. ஆமா, கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லா கோல்டு காயினா இருக்கு. நான் சொன்ன மாரியே 1,50,000 கோல்ட் காயின்ஸ் வந்து என்ன அப்படின்னா குடுத்துருக்கேன். நீங்களும் சொன்ன மாரியே சீக்கிரமா உங்களோட அந்த பிசினஸ் அப்க்கான அந்த பிளான் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிருங்க. எம்பையர் வேற வார் வரப்போதுங்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத ஈஸியா சமாளிச்சுருவேன். என்ன கண்டிப்பா நீங்க நம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாளை வரைக்கும் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.